கிறிஸ்துவின் உபதேசம் இது நம் வாழ்வின் அவசியம். பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே மகிமை செலுத்துவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான பரிசுத்தமுள்ள தேவ பிள்ளைகள் உங்கள் யாவரையும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறோம். வாரத்தின் முதல் நாள் இது காலை பொழுதிலே தேவனை தொழுது கொள்ளும்படி நாம் இங்கு வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை தந்த தேவனுக்கு முதலாவது நாம் நன்றி செலுத்துவோம். இன்னைக்கு நம்ம படிக்கிற பாடம், அந்த பாடத்தினுடைய தலைப்பே நமக்கு செய்த பாவத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும். அதுக்கு பதிலாக பிறர் மீது பழி சொல்லக்கூடாது. நாம் பாவம் செய்கிறோம், குற்றம் செய்கிறோம், அந்த தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம். அப்படி செய்கிற அந்த பாவத்தை தேவ சமூகத்திலே நாம் ஒப்புக்கொள்வது நல்லது. அப்படி ஒப்புக்கொள்வதற்கு பதிலாக பிறர் மீது பழி போட்டு, அதாவது இவராலதான், இந்த குடும்பத்தினாலதான், இந்த சகோதரனாலே, இந்த சகோதரினாலே, இந்த மனுஷனாலே, இந்த மக்களாலே நான் இதை செஞ்சுட்டேன் அப்படின்னு தேவ சமூகத்திலே நாம சொல்லக்கூடிய மக்களா சில நேரத்தில் இருக்கும். சில அப்படி சொல்லுவது சரியா? தேவன் அதை ஏற்றுக்கொள்வாரா? அப்படி சொல்லக்கூடிய அந்த பிறர் மீது சொல்லக்கூடிய பழி சொல்லுவது நாம் மாற்றிக்கொள்ளணுமா? தேவன் எதை எதிர்பார்க்கிறாரு? இத பாடம் நமக்கு இன்னைக்கு. அதே போல மற்றவர்களுக்கு விரோதமாக, சபையாருக்கு விரோதமாக, சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாக குற்றம் செய்திருப்போம், தவறுகளை நாம் செய்திருப்போம். அப்படிப்பட்ட தவறுகளையும் கூட நம்ம சில நேரங்களில் ஒப்புக்கொள்வதற்கு பதிலாக மற்றவர்களை நாம் கை நீட்டி காண்பித்து, நான் இதை செய்யாம இருந்திருப்பேன், இவங்கனாலதான் நான் இதை செய்தேன், உன்னாலதான் நான் செய்தேன். சில நேரத்தில் சொல்றோம் இல்லையா, உங்களாலதான் நான் இதை பேசினேன், உங்களாலதான் நான் அதை செய்ய வேண்டியதாயிருது. இப்படி, அதாவது அது சொல்லுவது தவறு என்று தெரியாமலே கூட சில இடத்துல சொல்லக்கூடிய மக்களும் இருக்கிறோம். சில நேரத்துல அது தவறு, அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு தெரிந்துமே சில நேரங்களை தப்பிப்பதற்காக நாம் அடுத்தவர்களை கை நீட்டி இவர்களாலதான், இவங்களாலதான் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். பரலோகத்தின் தேவன் இதை பற்றி என்ன சொல்றார்? அவருக்கு விரோதமாக செய்கிற பாவத்தை ஒப்புக்கொண்டு அவரிடத்துல நாம இரக்கத்துக்காக தேவனே எங்களை மன்னியும் கேட்கும் பொழுது மன்னிப்பார். அதே தேவனுக்கு முன்பாக மற்றவர்கள் மீது நாம பழி போட்டு அவரிடத்துல நம்முடைய தவறை, பாவத்தை நியாயப்படுத்த நினைத்தா தேவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதுக்கு பதிலாக கடிந்து கொள்ளுவார், திருந்த வாய்ப்பு இல்லையா எச்சரிப்பார், திருந்த வாய்ப்பு இல்லையா காலங்கள் கொடுப்பார், அப்ப மனம் திரும்ப வாய்ப்பு இல்லையா தண்டனை தான். சிலருக்கு அந்த வாய்ப்பு இருக்கு, சிலருக்கு அந்த வாய்ப்பு இருக்காது. பிறர் மீது பழி சொல்லி நம்ம செய்த தவறை, பாவத்தை நியாயப்படுத்த நினைத்தா சில நேரங்களிலே அதுக்கு உடனே பதில் சொல்லி முடிப்பார். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நமக்கு என்ன வழி? ஆக பிரியமான, இன்றைக்கு நாம் படிக்கிற அந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு விரோதமாக நாம் பாவம் செய்திருந்தாலும் சரி, மற்ற சபையாருக்கு, சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாக நம்முடைய தவறுகள், குற்றங்கள் ஏதாவது இருந்தால் அவைகளை நாம ஒப்புக்கொண்டு மனப்பூர்வமாக சம்பந்தப்பட்ட மக்களிடத்துல, சம்பந்தப்பட்ட தேவனிடத்துல நாம அதை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்கிறதா நியாயம். நம்மளை காப்பாற்றிக் கொள்ளலாம். மற்றவர் மீது பழி சொல்லுகிறோம். பழி சொல்லும் பொழுது என்ன ஆகுது? அவர்களுக்கு நமக்கு கோபம் வரும், எரிச்சல் வரும், பகை வரும், விரோதம் வரும். பேச்சுவார்த்தை இல்லை. ஒருவேளை சபையிலே இருந்தாலே இந்த இடத்துக்கு போனதுனால, இப்ப ஆராதிக்கு போனதுனால, இந்த இடத்துல இருக்கிறதுனாலதான் இப்படி நம்மளை கை நீட்டி சொன்னாங்க, அந்த இடத்துக்கே நம்ம போக வேண்டாம். நம்மளே கெடுத்துக் கொள்கிறோம், பிறரை நம்ம கெடுத்துக் கொள்கிறோம். இவைகள் எல்லாவற்றிலிருந்து தப்பிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? இவைகள் எல்லாவற்றும் நம்ம தப்பிக்கணும், இதுல இருந்து நம்ம மாறணும். இதுதான் தேவன் விரும்புகிறார். சரி, இதுக்காக சில வசனங்களை நம்ம தொடர்ந்து நம்ம படிப்போம். யாத்ரா 32ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 7 வரை நம்ம படிப்போம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதமாகிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள், குமாரர், குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கலற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி
சிற்ப கருவியினால் கருபிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வளர்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி, நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்களை தங்களை கெடுத்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, இந்த வசனம் நமக்கு தெரிந்த வசனம் தான். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். வனாந்தர வழியாக வருகிறார்கள். மோசேயின் இடத்துல பிரமாணத்தை கொடுப்பதற்காக ஒரு மலையில் ஏறி வரும்படி சொல்லிட்டார். மோசே மலையின் மேல் ஏறி போறாரு. அந்த கற்பனைகளை வாங்கி கொண்டு வருவதற்கு காலங்கள் நேராகுது. மக்களுடைய இறுதி உடனே என்ன ஆகுது? மோசே மலையின் மேல் ஏறி போனாரு, இறங்கி வருவதற்கு இன்னும் ஆளை காணோம். அதனால எங்களை முன்னின்று வழிநடத்தக்கூடிய தெய்வங்களை உண்டாக்குறாரு. எகிப்தில் அடிமையில இருந்த மக்களை மோசே அந்த பார்வோனிடத்தில் பேசும்படி தேவன் அனுப்பினாரு. அந்த மக்களை விடுதலை செய்து வழிநடத்தி கொண்டு வந்தார். தேவன் மோசையை கொண்டு வழிநடத்துகிறார். அதே மோசையை நம்மளை இந்த இடத்துல இருந்து மீண்டும் அடுத்து போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போவாருங்கிறது இந்த மக்கள் மறந்துட்டாங்க. அந்த விசுவாசம் குறைந்து விட்டது. உடனே அந்த மக்களுடைய இறுதி எதை விரும்புவது? நம்மளை முன்னின்று நடத்துவதற்கான தெய்வங்களை உண்டு பண்ணும். இந்த தெய்வங்களை உண்டு பண்ணுங்கிற அந்த இறுதி எங்கிருந்து வந்தது? அந்த எகிப்து தேசத்துல இருந்த மக்களுடைய நம்பிக்கை, அவர்கள் சிலை வழிபாட்டு செய்யக்கூடிய மக்கள், உண்மையான தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரை ஆராதனை செய்யக்கூடிய மக்கள் அல்ல. அவங்க அங்கே அந்த தேசத்துல பார்த்து பழகிட்டாங்க. அதை பார்த்து பழகின கற்றுக்கொண்ட மக்கள் இப்ப ஆரோடத்துல அதை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்றாரு. உடனே அவரு உங்களிடத்துல இருக்கிற நகைகள் எல்லாம் கலெக்டி கொடுங்கன்னு கேட்டாரு. எல்லாரும் கொடுத்தாங்க. அது நெருப்புல போட்டு ஒரு சிற்ப கருவி வைத்து ஒரு பொன் கன்று குட்டி உண்டாக்குறாரு. உண்டாக்கி உடனே மக்கள் என்ன செய்யறாங்க? இதுதான் நம்மளை எகிப்து தேசத்துல இருந்து அழைத்து வந்தது. மற்ற மக்களை பார்த்து கற்றுக்கொண்டாங்க. கற்றுக்கொண்ட விளைவு ஒரு சிலை உண்டு பண்ணுவது மட்டுமல்லாமல் இதுதான் நம்மளை வழிநடத்தி வந்த சதோ நீக்குதா வசனம் 5 கர்த்தருக்கு ஒரு பண்டிகை என்று ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு ஒரு விசேஷ நாள் என்று அறிவிக்கிறார். பிறரை நாம் பார்க்கும் பொழுது, பிறரை நாம் கவனிக்கும் பொழுது நம்முடைய செயல்கள் எப்படி போகுது பாருங்க. தேவனை விட்டு வழி மாறி போயிட்டே இருக்கு. அடுத்த 6ஆம் வசனத்துல அதிகாலமே எழுந்து அந்த மக்கள் தேவனுக்கு பலி செலுத்துவதாக நினைத்து அந்த சிலைக்கு பலி செலுத்தி பண்டிகை கொண்டாடி புசித்து குடித்து எல்லாம் விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. இது எல்லாம் நடக்குது. மோசே கீழே என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனா தேவனுக்கு எல்லாம் தெரியுது. தேவன் மோசேயிடத்துல அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இறங்கி போ, வழியில போய் தங்களை கெடுத்து கொண்டிருக்கார்கள், நீ இறங்கி போ. நம்முடைய தவறுகளை நாம் சரி செய்து கொள்ள தேவன் காலங்களையும் சமயங்களையும் கொடுக்கிறாரு. இந்த மோசையை கீழே இறங்கி போன்னு சொல்றாரு. தேவன் அப்பவே நினைச்சிருந்தாருன்னா கீழே செய்த அந்த பாவத்தையும் அந்த ஜனங்களை அழிக்க முடியும். ஆனால் மோசையை கீழே இறங்கி அனுப்புகிறார். அவர்களை எச்சரிக்கும் ஒரு வாய்ப்பு தருகிறார். தங்களை கெடுத்து கொண்டார்கள். அப்ப பிறரை பார்த்து நாம் செய்யும் பொழுது நம்முடைய கிரிகள், நம்முடைய செயல்கள் தேவனை விட்டு வழிமாறி போக பண்ணும். அப்படி போகக்கூடிய செயல் தங்களை கெடுத்துக் கொள்ளுவது. அடுத்து வசனம் 8, அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். ஜனங்களுடைய ஒட்டுமொத்த இறுதியுமா மாறி போச்சு. தேவன் அவர்களுக்கு விதித்த அந்த கட்டளைகளை சீக்கிரமாய் விட்டு விலகி போனார்கள். அப்போ பிறரை பார்த்து நம்ம செயலானது சீக்கிரத்துல நம்மளை தேவனை விட்டு பிரித்து. இதுதான் இந்த சம்பவம். சரி, இப்போ இந்த குணம் எப்படிப்பட்ட குணம்? சில மக்கள் இதை அடுத்தவர்களை பார்க்காதீர்கள், அடுத்தவர்கள் மீது குறை சொல்லுவது, குற்றம் சொல்லுவது தவிர்த்து விடுங்கன்னா கேட்கவே மாட்டோம். அதை கேட்காமலே தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த மக்களுடைய கிரிகள், அந்த மக்களுடைய குணம் எப்படிங்கிறது காண்பிக்குது. வசனம் 9 படிப்போம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அப்போ இந்த ஜனங்களுடைய இறுதியை பாருங்க. வணங்கா கழுத்துள்ள மக்கள்.
அதனுடைய விளைவு என்ன ஆகுது? வசனம் 10 பாருங்க. ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். பாத்தீங்களா? இப்ப இதே காரியத்தை தேவன் மலையில மோசே இருக்கும்போதே செய்திருக்கலாம். ஆனா அவர் அதை செய்யல. அவர் இரக்கத்தை காண்பிக்கிறார். என் கோபம் இந்த மக்கள் மேல் வருகிறது. காரணம், தேவனை மறந்து விக்கிரகத்தை உண்டு பண்ணி அதை வணங்குவதற்கு பலி செலுத்தி பண்டிகை கொண்டாடி தங்களை கெடுத்து கொண்டு தேவ கட்டளையை விட்டு விலகி போனதுதான். இதன் விளைவு என்ன ஆகுது? கோபம். பிறரை பார்த்து நாம் கற்றுக்கொள்கிறோம், இவர்களாலதான் நாங்க இதை செய்யணும் அப்படிங்கிறோம். அது ஒரு செயலுக்கு வருது. இப்போ இந்த சம்பவத்தை பார்த்த மோசே ஆரோனிடத்துல பேசுறார். இப்ப அங்க என்ன நடக்குது? அது நமக்கு இப்பதான் நம்முடைய பாடத்துடைய அந்த தலைப்புக்கு ஏற்ற போல செய்தி வரும். 21 இருந்து 28 வரை நாம் படிப்போம். பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும்பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாதிருப்பதாக, இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். இவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்குள்ளே முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். அப்பொழுது நான், பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கழற்றி தரக்கடவார்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்னியிலே போட்டேன், அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான். ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். அவர்கள் நிர்வாணமாய் இருக்கிறதை மோசே கண்டு பாளையத்தின் வாசலில் நின்று, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவார்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையமெங்கும் உள்ளும் புறமும் வாசலுக்கு வாசல் போய், ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவான் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்கிறார் என்றான். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். ஏறக்குறைய 3000 பேர் இங்கே மரித்து போனார்கள். இது காரணம் என்ன? 2 விஷயங்கள். ஒன்று, தேவனை விட்டு அவருடைய கட்டளைகளை விட்டு சீக்கிரமா வழி மாறி போய் தவறான பாவக்காரிகளை செய்த செயல். இதை இந்த மக்கள் இருந்து வளர்ந்து வந்த இடத்துல பார்த்து கற்றுக்கொண்டு அதை இருதயத்துல வைத்ததுதான் தவறு. இப்ப 2வது ஆரோனிடத்துல கேட்கிறார். ஏன்னா மக்கள் ஆரோனிடத்துல அதை கேட்டாங்க. இப்ப ஆரோன் தான் இப்ப அதுல மோசே மலையில ஏறி போனதுக்கு அப்புறம் இருந்தவர். இப்ப ஆரோனிடத்துல மோசே கேட்கிறாரு, ஆரோனே, நீ ஏன் இந்த மாதிரி பெரும் பாதகத்தை செய்த? இது தவறு இல்லையா? அதுக்கு ஆரோனுடைய பதிலு, ஐயோ நான் தெரியாம பண்ணிட்டேன், என்னை மன்னித்துடுங்க, நான் செய்யக்கூடாத ஒரு பாவத்தை நான் செய்துட்டேன். அது சொன்னாரா? இல்ல. அதுக்கு அவருடைய காரணம் பாருங்க. அதுக்கு ஆரோன் வசனம் 22 என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாதிருப்பதாக, இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கேன். மோசேக்கு மட்டுமா தெரியும்? ஆரோனுக்கு தானே தெரியும். அப்ப இவர் என்ன செய்திருக்கோன்னு? மோசே வருவாரு, வெயிட் பண்ணுவோம், இந்த தவறு நம்ம செய்யக்கூடாது, நம்முடைய தேவன் சர்வ வல்லம் உள்ளவர், ஜீவன் உள்ளவர், அவரை விட்டு நம்ம வேற எந்த ஒரு வணக்கத்தை நம்ம செய்யக்கூடாது. இதுக்கு முன்னாடி யாத்திராமத்துல இவங்களுக்கு அந்த கட்டளையை கொடுத்திருக்காரு. 20, 21 அதிகாரத்தில் நம்ம படிச்சு பாருங்க. அடுத்து வசனம் 23 பாருங்க. இவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும். பாருங்க, இந்த மக்களால் தான் அந்த சிலை உண்டு பண்ணேன்னு சொல்ல வர்றாரு. இந்த மக்களால் தான் இந்த சிலை உண்டு பண்ணி இதுக்கு பண்டிகை கொண்டாடும்படி பலி செலுத்தும்படி காலமே எழுந்து நாங்க வேலை செய்ய வேண்டியதாயிடுச்சு. இவங்க சொன்னதுனாலதான் நாங்க செஞ்சோம். சொல்றோமா இல்லையா? அடுத்தது, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். சரி, ஜனங்களுக்கு அது தெரியல. மோசேக்கு என்ன ஆனதுன்னு ஆரோனுக்கு தெரியுமா தெரியாதா? எகிப்துக்கு போகும்போது மோசே முதல்ல மறுப்பு தெரிவித்தாரு. நான் திக்குவாய் உள்ளவன், மந்தனா உள்ளவன், நான் எப்படி பேசுவதுனாரு. அப்போ ஆரோன் வருவார். ஆரோன் உனக்கு வாயா இருந்து பேசுவார். நீ ஆரோனத்துல சொல்லு, ஆரோன் மோசேங்கிறத ஆரோனத்துல பேசுவான். பேச முடியாதுன்னு நீங்க பேசு, ஆரோன் பேசுவான். அப்பா ஆரம்பத்திலிருந்து எகிப்துல இருந்து விடுதலையான வந்த வனாந்திர வழியா நடந்த எல்லா சம்பவங்களையும் ஆரோனுக்கு தெரியும்.
தேவன் எப்படிப்பட்டவர், இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க, மோசே எப்படிப்பட்டவர், தேவனுடைய வீட்டுல எங்கும் உண்மையுள்ள ஒரு மனிதர், சாந்தமுள்ள ஒரு மனிதர். அப்படிப்பட்ட ஒரு மோசேயினுடைய குணங்களை இந்த ஆரோனுக்கு தெரிந்திருந்துமே, ஜனங்கள் என்னை நோக்கி இந்த சிலை உண்டு பண்ணும், எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணுன்னு சொன்னாங்க. அதனாலதான் செஞ்சேன். வசனம் 24, அப்பொழுது நான் பொன்னுடைமைகள் உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கலற்றி தரக்கடவர்கள் என்றேன். ஜனங்க சொன்னாங்க, அதனால நானு அதை செய்தேன். இந்த மனுஷன் சொன்னாரு, இந்த குடும்பம் சொல்லிச்சு, அதனாலதான் நாங்க இதை செய்தோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இப்ப என்ன நடக்குது பாருங்க. அவர்கள் அப்படியே செய்தார்கள், அதை அக்னியில போட்டேன், அதுல இருந்து இந்த கன்று குட்டி வந்தது. நானா செய்யல, இவங்க கேட்டாங்க, இவங்க சொன்னாங்க, நான் செய்தேன். அவர்கள் சொல்லத்தான் செய்வாங்க. நமக்கு சத்தியம் எங்க போச்சு? நம்முடைய இறுதி எங்கே வைராக்கியத்திலிருந்து விலகுச்சு? நம்முடைய விசுவாசம் எங்க? சத்தியத்தின்படி சொல்லக்கூடிய செய்தி அது. இந்த ஜனங்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தி நல்ல செய்தியா? தேவனை விட்டு அந்த வசனம் 8 படிக்கும் பொழுது, நான் அவர்களுக்கு விதித்த வழியை சீக்கிரமா விட்டு விலகக்கூடிய ஒரு வேலை. என்னை என்று வேற தேவர்கள் உண்டாக்க வேண்டாம். வானத்திலும் சரி, பூமியிலும் சரி, சமுத்திரத்திலும் சரி, அவைகளுக்கு ஒப்பா ஒரு சொருபத்தை கூட உண்டாக்க வேண்டாம், வணங்க வேண்டாம் என்று கட்டளை கொடுத்திருக்கார். இவ்வளவு பெரிய கட்டளை தெரிந்திருந்த இந்த மக்கள் இதை சொல்லுவது தவறு. இந்த மக்கள் சொல்றாங்கிறதுக்காக ஆரோன் அதை செய்தது தவறு. நாம் இப்ப கவனிப்போம். மற்றவர்கள் நமக்கு சொல்லக்கூடியதுனாலதான், இந்த மனுஷனால, இந்த ஊழியக்காரங்களால, இந்த விசுவாசினால, யாரா இருக்கட்டும், சத்தியத்துக்கு விட்டு விலகு போகக்கூடிய ஒரு வார்த்தை யார் சொன்னாலும் சரி, அது ஊழியரா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, அப்பாவா அம்மாவா, கணவன் மனைவி பிள்ளைகளா இருக்கிறாங்களா, நம்ம நிதானமா கவனிக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல என்ன ஆகுது? இந்த பாவத்தினாலே அந்த மக்கள் தங்களுடைய கிரிகளினாலே தங்களை கெடுத்து கொண்டார்கள். வசனம் 25, அந்த மக்களுடைய குணங்களை, அந்த இருதயத்தை பார்க்கிறாரு, அவங்களுடைய நிலைமை பார்க்கிறாரு. தேவனுடைய விருப்பத்துக்கு மாறான செயல்கள். அதிகாலம் எழுந்து விளையாடுறாங்க. பண்டிகை கொண்டாடும் போது விளையாடும்போது எப்படி இருக்கு நம்ம பாக்குறோமா இல்லைங்களா? சாதாரண ஒரு டான்ஸ்னாலே நம்முடைய வஸ்திரங்கள் வழக்கமா நம்ம அணிந்து வந்த மாதிரி இருக்காது. நம்முடைய சரீரத்தை, அவமானத்தை காப்பாற்றுவதற்காக எதுவாக அது இருக்காது, மாறிப்போகும். அதே இந்த சிலைக்கு முன்னாக வணங்கி ஆடும் பொழுது, வசனம் 6 நம்ம படிக்கிறோமா இல்லையா? புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் விழுந்தார்கள். புசித்து குடித்து விளையாடும் பொழுது அங்க எப்படி இருக்கு வஸ்திரங்கள்? நிர்வாணமாத்தான் இருக்கு. அவமானப்படக்கூடிய அளவுக்கு. தேவனுடைய ஜனங்கள் அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய வஸ்திரங்கள் நாம் அணிகிறோம். எப்படி அணிகிறோம்? ஆணத்தை மறைக்க நம்ம வஸ்திரத்தை அணிவது நல்லது. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வஸ்திரங்களை நாம் வைத்திருக்கிறோம். ஆராதனைக்குன்னு ஒரு வஸ்திரத்தை நம்ம வைத்திருக்கிறோம். சில மக்களை பார்க்கிறோம், வெள்ளையெல்லாம் வெள்ளைதான் இருக்கு, வேற எதுவும் இருக்காது. மற்ற நேரத்துல வீட்டு குடும்ப ஜெபத்துல எப்படி நம்முடைய வஸ்திரம் இருக்குது? பிள்ளைகளுக்கு நாம் எப்படி வஸ்திரத்தை அணிந்து வைக்கிறோம்? ஆண்கள் எப்படி நம்ம வஸ்திரத்தை உடைய அணிந்து கொள்கிறோம்? பெண்கள் எப்படி நம்ம உடைய அணிந்து கொள்கிறோம்? கவனிக்கும். வசனம் 25 வசனம் படி ஏதாவது நம்முடைய தவறுகள் இருந்தா இவங்களாலதான், இந்த பண்டிகைனாலதான், இதை குடிச்சதுனாலதான், எல்லா பிள்ளைகள் விளையாடுறாங்க, எல்லாரும் காலம் எழுந்தாங்க பாருங்க, அவர்களை போல நாம ஒவ்வொருத்தரும் நம்ம காரணம் சொல்லிட்டே இருந்தோம்னா அவருடைய விளைவுகள் என்ன ஆகுது? அந்த இடத்துல மோசே ஜனங்களை பிரிக்கிறார். தேவனுக்காக வைராக்கியமா இருக்கிற மக்கள் யார்? லேவின் கோத்திரம் தனியா பிரிகிறாங்க. அவர்களுக்கு அடுத்த கட்டளை என்ன? 27 ஒவ்வொருவன் தன் தன் பட்டயத்தை அறையில கட்டி கொண்டு எல்லாரையும் வெட்டுங்கள் அப்படின்னா. என்ன இவ்வளவு பெரிய ஒரு இரக்கமில்லாத தேவனா நினைக்கலாம். 430 வருஷம் அடிமையில இருந்த மக்களை அழகா அற்புதத்தை காண்பித்து, அடையாளத்தை காண்பித்து, வைராக்கியத்தோடு விடுதலை செய்துட்டு வந்த தேவன் அவரை மறக்கும் பொழுது அவர் என்ன செய்வார் பாருங்க. மோசையை அனுப்புனாரு. மோசை பேசும்போது ஆரோன் ஒப்புக்கொண்டிருக்கலாமா? ஜனங்கள் அப்போ ஒப்புக்கொண்டிருக்கலாமா இல்லையா? ஐயோ ஆமா நாங்க செய்து தவறு. ஆனா அவங்க ஜனங்க சொன்னாங்க, நான் செஞ்சேன்னாரு. அதோடு நீக்கல, பாளையத்துக்கு புறமாக 2ஆ பிரிக்காரு. அப்போது ஜனங்கள் என்ன செய்திருக்கலாம்? ஐயோ நீங்க மலை ஏறி போன பிற்பாடு இறங்கி வருவது காலதாமதமாச்சு, அதனால நாங்க செய்யக்கூடாத ஒரு தவறை செஞ்சுட்டோம், பாவத்தை செஞ்சுட்டோம், எங்களை மன்னிச்சிருக்கலாம்னு கேட்டிருக்கலாம். கேட்டிருந்த ஒரு வேலை அவங்கள தேவன் ஒரு வேலை விட்டுருக்கலாம்.
ஆனா அந்த நேரத்துல ஆரோனும் அதை நியாயப்படுத்துவதற்காக ஜனங்கள் மீது பழி சொல்றாரு. இஸ்ரேல் ஜனங்களும் அதை கேட்டுதான் இருந்திருப்பாங்க. அவர்களும் அமைதியா இருந்தாங்க. அதனாலதான் வசனம் 27 அவங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை. 28 என்னாச்சு? 3000 பேர் விழுந்தார். அப்ப தன்னுடைய தவறுகளை பாவங்களை ஒப்புக்கொள்வதற்கு பதிலாக பிறர் மீது பழி சொல்லுவது, பிறரை காரணம் காண்பித்து நியாயப்படுத்தினா தேவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏற்றுக்கொள்ள மாட்டாருங்க. நமக்கு எப்படி தெரியுது? 10ஆம் வசனத்துல கோபம் வரும். வசனம் 27, 28 அந்த மக்களுக்கு ஒரு முடிவு கட்டுகிறார். நாம் இந்த வசனத்திலிருந்து என்னத்தை புரிஞ்சுக்கணும்? நாம் எப்படி நம்முடைய கிரிகளை பார்க்கணும்? அப்ப இந்த வசனங்கள் நமக்கு சொல்லக்கூடிய எச்சரிப்பை நம்ம கவனிக்கணும். நாம் நம்முடைய இருதயத்துல தேவனுக்கு விரோதமாக பாவங்களை செய்திருந்தால் அந்த பாவங்களை நாம் எப்படி ஒப்புக்கொள்ளணும்? இன்னும் சில வசனங்களை நம்ம படிப்போம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் படிப்போம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாத்தீங்களா? இரக்கம் பெறுவோம். நான் செய்த பாவத்தை தேவ சமூகத்துல அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். 2 விஷயத்தை சொல்லுகிறார். ஒன்று, அறிக்கை செய், அதை விட்டு விடு. அறிக்கை செய்து விட்டுட்டோம், மறுபடியும் அதை செய்யறோம். விட்டுட்டோம், மறுபடியும் அதை செய்யறோம். விட்டுட்டோம், ஏற்றுக்கொள்வாரா? சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்கிற மக்களாக அவங்க இருக்கிறாங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல பாருங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் ஆரோன் தன்னுடைய தவறை, இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்வதற்கு பதிலாக காரணம் சொன்னாங்க. இந்த மக்களுக்கு தேவன் சொல்றார், தன் பாவத்தை மறைக்காதீங்க, அதை அறிக்கை செய்து விடுங்க, அதை விட்டு விடுங்க. அப்படி செய்யும் பொழுது தேவனுடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும், தேவனுடைய அன்பு நமக்கு கிடைக்கும். எப்படி? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் படிப்போம். அவனவன் தன் 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 சுயக்கிரியை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். அப்ப நாம் நம்முடைய கிரியை சோதித்து பார்க்க வேண்டும். தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்திருக்கிறேன், பாவத்தை நான் எப்படி பார்க்கணும்? தேவனத்துல அறிக்கை செய்து விட்டு விடணும்ங்கிறார். பாருங்க, இதை எல்லாத்தையும் நாம் செய்யும் பொழுது நாம் என்ன செய்யறோம்? நம்முடைய கிரியை சோதித்து பார்க்கிறோம். அப்படி பார்த்து சரியாக நடந்துகிட்டா மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டு. மேன்மையான பெருமை அல்ல, பரவாயில்ல, தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். அதை நாம் ரெண்டையும் செய்யும் பொழுது தேவனும் நம்மளை கனப்படுத்துவார். மழை பெய்யுது, விட்டுட்டு வந்தோமா? விட்டு வந்திருக்கிறோம். பனி பெய்யுது, விட்டுட்டு வந்தோமா? வந்திருக்கிறோம். நமக்கு உண்டான ஒரு கனம் இருக்கு. நம்ம நினைச்சா இருந்திருக்கலாம். மழை பெய்யுது, உடல் நலம் பாதிப்பு, ஒரு சளி, காய்ச்சல், ஏதாவது தொந்தரவு வரத்தான் செய்யும். ஆனா மற்ற விஷயங்களுக்கு போறோம். இதே மழை பெய்யுது, மருத்துவமனைக்கு போகனால நம்ம என்ன செய்யறோம்? போறோம். பிறந்த குழந்தை ஆராதனை செய்யற இடத்துக்கு எடுத்துட்டு வரக்கூடாது, பிரச்சனை ஆயிடு, போறப்போ வர்றப்போ ஏதோ தொந்தரவு ஆயிடு, ரைட்டு, ஒரு வேலை ஆகலாம், ஆகாம போகலாம். ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தை எடுத்துட்டு போறோமா? உடலெல்லாம் சரியில்லாமையே நம்ம எடுத்துட்டு போறோமா இல்லையா? போய்த்தாகணும். அது போகலைன்னா அந்த குழந்தைக்கு பாதிப்பு. அதே சமயத்துல நம்பிக்கையோடு வந்தா தேவன் கொடுத்தது ஆசீர்வாதம். பிரச்சனை இருக்குது, வியாதி இருக்குது, சண்டை இருக்குது, நோய் பரவல், அந்த இடத்துக்கு வாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதுல நியாயம் இருக்கு. கொரோனா தொட்டில் இப்படி வாங்க எல்லாம் உட்காருங்கன்னா நீங்க ஒருத்தர் தான் உட்கார்ந்துக்கணும். எத்தனை பேர் நம்ம சொல்லியிருப்போம். சில நேரங்கள்ல எப்ப எதை நம்ம முடிவு எடுக்கணும் நமக்கு ஞானம் இருக்குது. சாக்கு போக்கு சொல்லுவதை விட நம்முடைய கிரிகளை நம்ம சோதித்து பார்க்கணும். தேவனுக்கு விரோதமா பாவம் செய்திருக்கிறோம், சகோதரனுக்கு விரோதமா குற்றம் செய்திருக்கிறோம், இதை நம்ம எப்படி பார்க்கணும்? சின்ன பாருங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் படிப்போம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அப்ப நம்ம இந்த இடத்துல எது தேவனுக்கு பிரியமா இருக்கு? பாவத்தை நான் ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டு அவர் இடத்துல அறிக்கை செய்து விட்டு விடுவது அவருக்கு பிரியமா இருக்குமா? பிறருக்கு விரோதமாக நான் தவறுகளை குற்றங்களை செய்ததுக்கு அதை ஒப்புக்கொண்டு மனம் மாறி அவர் இடத்துல போய் மன்னிப்பு கேட்பது நியாயமா இருக்குமா? ஒரு சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்யும் பொழுது நான் எத்தனை தரம் அவனை மன்னிக்க வேண்டும்? தேவனுடைய பிள்ளைகள் அப்போஸ்தலர் இயேசுவுக்கு கேட்டாங்க, 70 தரம் பண்ணீங்க, மறுபடியும் மன்னிப்பு கேட்கிறானா? ஆமா மன்னிவி. தப்பு பண்றானா, குற்றம் செய்தானா, மனஸ்தாப்பட்டு மன்னிப்பு கேட்கிறானா? மன்னிச்சு. இப்படியே கேட்கிறானா? எவ்வளவு நாள்? நீ மன்னிக்க வேண்டியதுடைய கடமை. அவன் எத்தனை முறை தவறு செய்யறான், எத்தனை முறை மாறி வர்றா, மன்னிப்பு கேட்கிறான். அவனுடைய இறுதியை தேவனுக்கு தெரியும். ஆதாயத்துக்காக அதை செய்யறானா, அதுக்கான கணக்கு நான் அவன் இடத்துல கேட்டு அவனுக்கு தண்டனை நான் கொடுக்குறேன், அவனுக்கு தீர்ப்பு என்னன்னு பார்க்க. நீ செய்ய வேண்டியது மன்னிப்பு. அப்போ நம்முடைய கிரிகளை நம்ம சோதித்து பார்க்கும் பொழுது எது கர்த்தருக்கு தெரியும்? அறிக்கை செய்து விட்டு விடுவது கர்த்தருக்கு தெரியும். என்னுடைய தவறை மன்னித்து விடுங்க.
ஒரு சகோதரன் உனக்கு விரோதமா குற்றம் செய்யறானா இடத்துல போய் தனித்து சொல்லுகிறான். நீ ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு விரோதமா குற்றம் செய்துட்டியா, அவனை போய் உன்னை வழக்க மன்றத்துல கொண்டு போய் நிறுத்ததுக்கு முன்னாடி அவனோட போய் ஒப்புருவா, வழியிலேயே நின்று அதை நீ பேசி முடிச்சுக்கோ, இல்லைன்னா பெரிய ஆபத்து வரும் அப்படிங்கிறான். இல்ல நான் போய் கேட்க மாட்டேன், போ வழக்கு மன்றத்துக்கு போ, சிறைச்சாலைக்கு போ, வெளியில வந்து வேலை செய்ய முடியாது, வாழ முடியாது, அவமானம். அப்போ சில நேரங்கள்ல நம்ம பிறர் மீது பழி போடும் பொழுது அது நமக்கு ஆபத்து, மற்றவங்களுக்கு ஆபத்து. அப்ப நாம நம்மளை சோதித்து பார்க்கணுங்கிறார். சிறந்து நாம் என்ன செய்யலாங்கிறாரு? ரோமர் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் படிப்போம். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். அப்ப பாருங்க, யார் கணக்கு ஒப்புவிப்பாங்க? நியாயத்தீர்ப்பு நாள்ல வந்து இயேசுக்கு முன்னாக நம்ம எல்லாரும் நிற்போம். அப்ப கணக்கு கொடுக்கக்கூடியது அழகா சொல்ல, அதனால் நம்மில் ஒவ்வொருவரும் தன்னை குறித்து, நான் என்னுடைய தவறை குற்றத்தை ஒப்புக்கொண்டு அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டிருக்கிறேன்னா அதை நான் கணக்கு கொடுப்பேன். இல்ல அதை நான் ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக பிறர் மீது பழி சொல்லி இருந்தேன்னா அதுக்கும் கணக்கு கொடுப்பேன். இந்த 2 கணக்குல எது எனக்கு பலனை கொடுக்கும்? இரக்கம் பெறுவான் யாரு? அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம், இரக்கம் பெறுவான். அதை விட்டு பிறர் மீது பழி சொன்னா, ஏற்கனவே நான் வசனங்களை படிச்சோம், மரணம். 7:7 சொல்லுவார், அக்கிரமி செய்கார என்னை விட்டு அகன்று போங்கள். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவருமே கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. அந்த கணக்கு மற்றவர்கள் மீது சொன்னாலும் சரி, நம்ம மீது சொன்னாலும் சரி, நாம சிந்தித்து பார்ப்போம். சரி, நாம என்ன செய்யணுங்கிறாரு? யோபு 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம், என் அக்கிரமங்களுக்கும் பாவங்களுக்கும் எத்தனை, என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும். இதை நாம செய்யறோமா? தேவனுக்கு விரோதமா குற்றம் செய்து பாவம் செய்து அதை பிறர் மீது பழி போடுவதை விட்டு, மற்றவர்களுக்கு விரோதமாக செய்த தவறுகளை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டியது? தேவனே, என்னுடைய சமூகத்தை நோக்கி வருகிறேன், என்னுடைய அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை, நான் எவ்வளவு பாவம் செய்திருக்கிறேன், எத்தனை தவறு செய்திருக்கிறேன், எத்தனை குற்றங்களை செய்திருக்கிறேன், எனக்கு தெரியல. யாருக்கு விரோதமா செய்திருக்கிற எனக்கு தெரியல, அதை ஞாபகப்படுத்துங்க. அப்படி ஏதாவது இருந்தா நான் அதை என்ன செய்யணும்? உணர்ந்து அதை பாருங்க, என் மீறுதலை என் பாவத்தை எனக்கு உணர்த்தும். நீங்க இந்த மக்களுக்கு விரோதமா தவறு பண்ணிட்டீங்க, தயவுசெய்து நீங்க போய் அவங்களுக்கு போய் பேசி சமாதானமாக. சில நேரத்தில் நமக்கு சில மக்கள் வந்து தனிமையில சொல்லுவாங்க, ஐயோ இப்படி ஒரு தவறு பண்ணிட்டு எனக்கு தெரியாம போயிடுது, பரவாயில்ல நீங்க வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, நான் போய் சமாதானம் ஆயிடும். இப்படி சில நேரங்களில் நடந்திருக்கு. இன்னும் சில மக்கள் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் அப்படி எதுவும் பேசுற மாதிரி எனக்கு தெரியல, தயவுசெய்து இந்த மாதிரி எல்லாம் வந்து நீ என்கிட்ட பேசிட்டு இருக்காது சொல்றமா. பிரியமானவர்களே, நாம இந்த வசனத்துல அழகா நமக்கு சொல்றாரு, நாம நம்முடைய தவறுகளை மீறுதலை தேவனத்தில் உணர்த்தும்படி கேட்கிறோம். அப்படி உணர்த்தும்படி கேட்கிறா. அப்படிப்பட்ட தேவன் என்ன செய்வார்? இப்போ சங்கீதம் 16:7 வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்களை என்னை உணர்த்தும். இப்போ அந்த ஆலோசனை தந்த தேவனை துதிப்போம். குற்றத்தையும் பாவத்தையும் நீ என்ன செய்வாய்ங்கிற அந்த ஆலோசனை தேவன் நமக்கு கொடுக்கிறார். மோசேயை அனுப்பி பேச வைத்தாரு, அப்ப அந்த மக்கள் மாறல. பாருங்க, ஆலோசனை மறுபடியும் வரும். நமக்கு இந்த செய்தி கூட ஒரு ஆலோசனை இருக்கலாம். தேவனுக்கு விரோதமாக, சபையாருக்கு, சகோதரனுக்கு, மற்ற மக்களுக்கு விரோதமாக ஏதாவது தவறுகள் செய்திருந்தா அவைகளை நாம் தேவ சமூகத்திலிருந்து போய் தயவு இறக்கம் கேட்டு உணர்ந்து அதை சம்பந்தப்பட்டவங்களை பேசி முடிக்கும். அப்படி செய்யும் பொழுது என்ன ஆகுது பாருங்க, ராக்காலங்களில் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். திடீரென்று ஐயோ இப்படி ஆயிட்டுனே, இது இப்படி பண்ணினேன், எப்போ விடி, எப்போ வெளிச்சம் வரும், எப்போ நான் அவரை போய் பார்ப்பேன், எப்போ அந்த சம்பவத்துல போய் இல்லை நான் என் பக்கம் தப்பு என்னை மன்னிச்சிருங்க நான் பேசுவேன். இப்படிப்பட்ட இறுதியும் வரும். இந்த தாகத்தோடு நம்ம இருந்து என்ன செய்வாரு? அந்த மக்களை சந்திக்க போக வைப்பார், தேவனிடத்துல ஜெபம் பண்ண வைப்பார். இப்ப அந்த விளைவு என்ன ஆகுது பாருங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் படிப்போம். 9:10. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்கிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. எவ்வளவு பெரிய ஒரு உண்மையான சத்தியமான வார்த்தை. அழகா தேவன் சொல்றாரு, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் அது பெரிய தவறு. நான் பாவம் செய்திருப்பேன், குற்றம் செய்திருப்பேன், தேவனத்துல கேட்டு உணர்த்திட்டார். உணர்த்தின பிற்பாடு நாம் என்ன செய்யணும்? வசனம் 9, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், தேவ சமூகத்துல போய் அறிக்கையிடுங்க.
சகோதரனிடத்திலேயோ சபையாரிடத்திலேயோ மற்றவர்களிடத்துல போய் அறிக்கை செய்யுங்க. அறிக்கை செய்யும் பொழுது பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுனா முற்றிலும் அங்கே எதுவும் இருக்கா. சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய், சுத்திகரிக்கப்பட்ட அரிசி, சுத்திகரிக்கப்பட்ட பொருள் படிக்கிறோமா இல்லைங்களா? பேப்பர்ல அந்த வாங்கிட்டு வந்த பொருளை சுத்திகரிக்கப்பட்ட நல்ல பொருள்னா எந்த ஒரு கலப்படமும் அதுல இருக்காதுன்னு ஒரு நம்பகமான உறுதியான வார்த்தை. அடுத்தது, அப்படி செய்வதில் அவர் எப்படி இருக்காரு? அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவன். தப்பு போய் ஒப்புக்கொண்டா இந்த மக்கள் ஏத்துக்குவாங்களா? சில நேரத்துல நம்ம யோசிப்போம். தேவனிடத்துல போய் அதை செய்து பாருங்க, அவர் உண்மையா இருப்பார். அவர் ஏற்கனவே சொன்னார்ல நீதிமொழிகள்ல, பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடும் இரக்கம் பெறுவான்னு சொல்லிட்டார். அப்ப அந்த வார்த்தையில் அவர் உண்மையா இருப்பார். அந்த வார்த்தையில் உண்மையா இருக்கிற தேவனை நாம் நம்பி இருக்கோம். அந்த சத்தியம் நமக்குள்ள இருக்குதா? இப்ப நாம் எப்படி பார்க்கணும்? நான் பாவம் செய்திருக்கேன்னா அது பாவம் என்று தெரியலையா? தேவ சமூகத்தில் நாம் கேட்கணும். எப்படி கேட்கணும்? 143வது சங்கீதம் வசனம் 8 முதல் 10 வரை நாம் படிப்போம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பியிருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். உம்மை புகலிடமாக கொள்கிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அப்போ அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது, நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும். தேவனே, உமக்கு விரோதமான ஏதாவது பாவம் செய்திருக்கிறேன்னா, அநேக ஜபங்கள்ல இந்த வார்த்தை கடைசியில சொல்வது நாம் கேட்டோம். தேவனே, உமக்கு விரோதமாக நாங்கள் செய்த பாவங்கள் குற்றங்கள் ஏதாவது இருந்தால், நாங்கள் பாவம் செய்திருந்தால் எங்களை மன்னியும். அறிந்தும் அறியாமல், அப்போஸ்தலர் 17:21 அறியாமை உள்ள காலங்கள் தேவன் காணாதவர் போல் இருக்கிறார். அறியாம நாம செய்துட்டோம். அதை அவருடைய சமூகத்துல கேட்டோம், உணர்த்தினாரு. இந்த வசனம் சொல்லும்படி நான் நடக்க வேண்டிய வழியில் என்னை நடத்தும்னு கேட்டோம். தேவன் நடத்துறாரு. வசனம் 10 உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தரலும் கேட்டோம். இப்ப என்ன சொல்றாரு? அந்த அப்போஸ்தலர் 17:21 31 நீ மனம் திரும்ப, இப்பொழுதே மனம் திரும்பு. அப்போ தேவ பிள்ளைகள் நாம நம்முடைய தவறுகளையும் சரி பாவங்களையும் நம்ம எப்படி பார்க்கணும்? பாவமாக நம்ம பார்க்கணும், குற்றமாக நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்மளை காப்பாற்றிக் கொள்ள, நம்மளை தப்பித்துக் கொள்ள, பிறரை நம்ம காப்பாற்றுவதற்கு தப்பித்துக் கொள்வதற்கு ஒரே வழி, சம்பந்தப்பட்ட மக்களோடு தேவனோடு நம்மளை அறிக்கை செய்து விட்டு விடுவதுதான் நல்லது. அதை விட்டு பிறர் மீது நாம் காரணம் காண்பித்து பிறரை நாம் பழி சொல்லிட்டு இருந்தா தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நாளடைவில் நம்மளை எல்லா மக்களும் என்ன செய்வாங்கன்னா, இவர்கள் காரணம் சொல்லி தப்பிக்கிற மக்கள் தவறை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். இந்த மக்களிடத்துல பேசுவது பிரயோஜனம் இல்லை, பயன் இல்லை, சம்பந்தமே இல்லாத மக்களாக நம்மளை விட்டு போயிடுவாங்க. தேவனும் அப்படித்தான் போவார். வாசித்த அந்த வேத பகுதியிலிருந்து நாம் சுருக்கமா சொல்லி முடிப்போம். அது 3ஆம் அதிகாரத்துல ஆதாம் ஏவாள் சர்ப்பம். தேவனுடைய கட்டளை மீறி அந்த ஏவாள் முதல் கனியை பறித்து புசித்தாங்க. ஆதாமுக்கும் கொடுத்தாரு. ஆதாம் அதை புசித்தான். புசித்த பிற்பாடு என்ன ஆயிடுச்சு? தாங்கள் நிர்வாணிகள் என்று தெரிந்த உடனே ஒளிந்து கொண்டார்கள். தேவன் கேட்கிற, ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? நான் ஒளிந்து கொண்டிருக்கேன். ஏன்? நான் நிர்வாணியா இருக்கேன். அப்படி யார் உனக்கு சொன்னது? உடனே தேவன் சொல்லிட்டார், நான் புசிக்க வேணாம்னு சொன்ன கனியை புசித்தாயோ? நானா புசிக்கல, இந்த அம்மா கொண்டு வந்து கொடுத்தீங்கல்ல, இவங்கதான் எனக்கு கொடுத்தாங்க. ஆதாம என்ன செய்திருக்கணும்? தேவனே, நான் உங்களுடைய கட்டளை மீறிட்டேன் சொல்லிக்கலாமா? சரி, ஏவாள்கிட்ட சொன்ன உடனே ஏவாளு, நானா புசிக்கல, நான் அமைதியா திறந்தேன், சர்ப்பம் வந்துதா இந்த கனி புசிக்க வேண்டாம் தேவன் சொன்னது உண்டா? அது ஏன் சொன்னார் தெரியுமா? ஏன் தெரியல, சொல்லுங்க. சாப்பிட்டீங்கன்னா அவரை போல நீங்களும் இருப்பீங்க, நன்மை தீமை அறிந்து கொள்ளுவீங்க, அதனாலதான் அவர் வேண்டாம் தெரியுமா? அதனால இப்படியா? சரி, உடனே என்ன செய்தாங்க? பறித்தால் புசித்தாள். பாருங்க, ஆதாம் ஏவாள் மீது பழி போட்டாரு, ஏவாள் சர்ப்பத்தின் மீது போட்டாங்க. சர்ப்பம் யாருக்கிட்ட போகு? சர்ப்பம் தானா பேசுதா? பிசாசு அதை பயன்படுத்திட்டான். பிசாசு அவன் வேறு இல்ல, எனக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்குன்னு சொல்ல முடியுங்களா? பிசாசுக்கு பின்னாடி ஒருத்தருக்கு இல்லை, அவன் எல்லா பாவத்துக்கு காரணம். யோவான் 8:44. அப்போ பழி போட்டாங்க. ஆதாமுக்கு என்னாச்சு? நீ மண்ணா இருக்காய், மண்ணுக்கே திரும்பாய். மனைவின் பேச்சு கேட்டு நீ புசித்தவனாலே, நீ உன் வேர்வையினாலே சிந்தி சம்பாதித்து வாழணும். நீ மண்ணுல இருந்து வந்த மண்ணுக்கு போவாய்.
ஏவாளு, நீ கர்ப்ப வேதனைப்படும் பொழுது அந்த வேதனை அதிகமா பெருகப்படும். அடுத்தது சர்ப்பம், நீ இந்த தவறை செய்தனாலே நீ உயிரோடுக்கு நாளெல்லாம் மண்ணில ஊர்ந்து போவாய், மண்ணை திம்பாய். அதுவும் நீக்குதான். பிசாசுக்கு சும்மா விட்டாரா? பாருங்க, அந்த இயேசுவன் வந்து ஒரு தலையை நசுக்குவார். இயேசுவானர் வந்து பிசாசின் கிரியில் அழிக்க வந்தார். அவர் மரணத்துல பிசாசின் கிரியில் அழித்தார். பிசாசு பெரிய தோல்வி. எல்லாரையும் பாவம் செய்ய வைத்தான இயேசுவை மட்டும் பாவம் செய்ய வைக்க முடியல. அப்பவே வாக்கு கொடுத்துட்டார், உனக்கும் உன் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். பாருங்க, பழி சொன்னாங்க, காரணம் காண்பித்தாங்க. ஆதாம பிரச்சனைக்குள்ளானாரு, எவாலும் பிரச்சனைக்குள்ளானது, சர்வம் பிரச்சனைக்குள்ளானது. பிசாசுக்கும் நரகம் இருக்கு. நாம் எப்படி பார்ப்போம்? பிசாசோடு சேர்ந்து அவனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு அக்னி கடல்ல போங்குகிறாரா? அந்த இடத்துக்கு நாம போக போறோமா? இல்லையே. பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் நீங்க எல்லாம் எங்க இடத்துக்கு வாங்க, ஏசு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு வருமா? எப்ப நம்ம அந்த வார்த்தைக்கு வருவோம்? என்னுடைய பாவத்தை, என்னுடைய அக்கிரமத்தை, குற்றத்தை ஒப்புக்கொண்டு அறிக்கை செய்து விட்டு விடும் பொழுது. இல்ல அப்படின்னு ஒருத்தர் மீது ஒருத்தர் பழி போட்டா, பிசாசோடு போட்டுருவார். பிரியமா இல்லாம அந்த நிலைக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் தேவன் நம்மளை இவ்வளவு தூரம் எச்சரிக்கிறார். ஆக இந்த பாடம் நமக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கட்டும். இந்த வார்த்தையை கேட்டவங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக.